சில பிள்ளைகள் இந்த கேள்வி பாருங்க, 0.7 கிலோகிராம் per லிட்டர் அடர்த்தி என்று தரப்பட்டிருந்தால் 1 லிட்டர் பெட்ரோலின் திரிவு யாது என்ற கேள்விதான். கேள்வி வந்து பாஸ் பேப்பரில் இருக்கு. 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜியில் இருக்கிற பாஸ் பேப்பரில் வந்த கேள்வி. இப்போ பெரிய விரிவாக தான் அந்த கேள்வி இருக்கும். இப்போ அதை நாங்கள் சுருக்கமாக போட்டு இருக்கிறோம் பாருங்கள். 0.7 கிலோகிராம் per லிட்டர் அடர்த்தியுடைய 1 லிட்டர் பெட்ரோலின் திரிவு யாது என்ற கேள்விக்கு விட நாங்கள் எடுக்கணுமா இருந்தால் இது நாங்கள் தரம் 8ல் நம்ம அடர்த்தி சமன் திரிவின்கான அளவு படிச்சிருக்கோம். சரியா? முதலாவதுக்கு அடர்த்தி சமன் திரிவின் கனவளவு. ஸோ திரிவு சமன் அடர்த்தி தர கனவளவு. அப்போ அதில் எங்களுக்கு பாருங்க அடர்த்தி தந்திருக்குது 0.7 கிலோகிராம் லிட்டர் -1 per லிட்டர் தான் லிட்டர் -1. இதை நாங்கள் கனவளவு 1 லிட்டரால் பெருக்கிறோம். அழகு மாற்றம் செய்ய தேவையில்லை. நேரடியாக பாருங்கள், -1 லிட்டர் மட்டும் பண்ணதில்லை. உங்களுக்கு கிடைக்கிற விட 0.7 கிலோகிராம் வந்து கிடைக்கும் 1 லிட்டர் பெட்ரோலில் இருக்கிற திணிவு. ஞாபகம் 1 லிட்டர் பெட்ரோலில் இருக்கிற திணிவு. அடுத்தது உங்களுக்கு கேட்குறாங்க, 1 கிலோகிராம் பெட்ரோல் 44 மெகா ஜூல் எனில், 1 கிலோகிராம் பெட்ரோல் 44 மெகா ஜூல் எனில் 1 லிட்டரில் இருக்கிற பெட்ரோல் சக்தி கேட்குறாங்க. அப்போ 1 லிட்டர் பெட்ரோல் இருக்கிற சக்தி கேட்டால் நீங்கள் அதுக்கு ரெண்டாவதுக்கு செய்ய வேண்டியது, முதலாவது ரெண்டாவதுக்கு செய்ய வேண்டியது என்ன செய்வோம் பாருங்க. 1 லிட்டரில் இருக்கிற பெட்ரோல் திணிவு தெரியும் எங்களுக்கு. என்ன அப்போ பாருங்க, 1 கிலோவில் இருக்கிறது 44 மெகா ஜூல்னு சொன்னால் 16ஆம் அடுக்காக இருக்கும் ஜூலுக்கு தர 1 லிட்டரில் இருக்கிற பெட்ரோல் 0.7 கிலோகிராம் நாங்கள் கண்டுருக்கிறோம். அப்போ இதால் இதை பெருக்கி நம்ம பண்ணாலும் எங்களுக்கு தெரியாது கூட. சரியா? அப்படி நாங்கள் அதை பெருக்கிற நேரம் எங்களுக்கு 30.8 தர 16ஆம் அடுக்கு ஜூல் என்று கிடைக்கும். சரியாவுலே? அதுக்கான விட முடிவர். அடுத்தது மூன்றாவது கேள்வி எங்களுக்கு வைக்கிறாங்க. மூன்றாவது கேள்வி, மின் முச்சக்கர வண்டி, அதாவது மெட்டில் ஓடுற கரண்டில் ஓடுற ஈவி முச்சக்கர வண்டி ஆட்டோவுக்கு 10 kWh மூலம் 150 கிலோமீட்டர் தூரம் செல்லும். ஆகவே 10 kWh ஜூலில் கேட்குறாங்க. முதல்ல பாருங்க, 10 kWh ஜூலில் கேட்டால் 10,000 ஜூல் செகண்ட் -1க்கு சமன் kWh ஆகும். அங்கால 3600 செகண்ட் மட்டும் பண்ணுறோம். உங்களுக்கு கிடைக்கிற விட 36 தர 10 2 இதில் 4, இப்போ மொத்தம் 6 ஜூல் என்று கிடைக்கும். 10 kWh இருக்கிற சக்தியை நாங்கள் ஜூலுக்கு மாற்றுறோங்க. சரியாவே? அதுக்கப்புறம் நாலாவது கேள்வி உங்களுக்கு, மின் முச்சக்கர வண்டி, அதே எலக்ட்ரிக்கல் ஆட்டோ 1 கிலோமீட்டர் செல்வதற்கு தேவையான சக்தி யாருன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் கண்டுபிடிக்கலாம். 150 கிலோமீட்டர் தான் இது. 10 kWh மூலம் 150 கிலோமீட்டர் ஓடலாம் தானே. இப்போ 150 கிலோமீட்டருக்கு சக்தியாக இது பாருங்க. 150 கிலோமீட்டருக்கு சக்தி தான் 36 வரை 16ஆம் அடுக்கு ஜூல். சரியா? 1 கிலோமீட்டருக்கு கேட்டால் நாங்கள் 1 கிலோமீட்டராக இருக்கிறோம். ஸோ அதுக்கான கூட எங்களுக்கு சுருக்கி எடுத்து சொன்னால் 36 தர 16ஆம் அடுக்கு ஜூல் திருப்பி வருது. 36 இல்லை, அதை முந்தின உடனே மற்றது சுருக்கி எடுத்தோம்னால் 240,000 ஜூல் என்று வருது. சரியா? இதில் ஒரு சைபரை வட்டிட்டு இங்கே ஒரு அடுக்க வட்டியில் என்னன்னா 10 என்று வரும். 10 என்று சொன்னக்குள்ள 36க்கு பின்னு 5 சைபர். அதை நாங்கள் 15,000 பிரிச்சுட்டா சரி. 15,000 பிரிக்கிற நேரம் எங்களுக்கு இந்த விட கிடைக்கும். சரியா? ஐந்தாவது கேள்வி எங்களுக்கு கேட்குறாங்க. ஐந்தாவது கேள்வி என்ன கேட்கப்படுது? ஐந்தாவது கேள்வி, 1 லிட்டர், இது கேள்வி நம்மளோட
நினைக்கிறேன் இந்தியன் போது விட 1 2 3 4வது அஞ்சாவது கேள்வி தான் அதில் விட நம்புறதுக்கு போட்டுட்டேன். 5வது கேள்வி, 1 லிட்டர் பெட்ரோலின் சக்திக்கு சமமான சக்தியுடன் முச்சக்கர வண்டி செல்லும் தூரம். 2வது கேள்வி கேட்குறாங்க. எங்களுக்கு தெரியும் 1 கிலோமீட்டருக்கு இவ்வளோ தூரம் போகணும்னு கண்டாச்சு, கணக்கில் கண்டுட்டேன். 1 கிலோமீட்டருக்கு இவ்வளோ தூரம் போகணும்னு கண்டு. இப்போ அவங்க கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், 1 லிட்டர் பெட்ரோலின் சக்திக்கு சமமான 1 லிட்டர் பெட்ரோலில் வார சக்தி எவ்வளவு இந்த இருக்கு. 2வது கேள்வி அதுதான். 1 லிட்டர் பெட்ரோலில் வார சக்தி. 1 லிட்டர் பெட்ரோல்னு சொன்னால் 0.7 கிலோவில் இருக்கிற பெட்ரோல். அப்போ 1 லிட்டர் பெட்ரோலில் இவ்வளவு சக்தி இருக்குது, அதில் எவ்வளவு தூரம் ஓடுமென்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது 240,000 ஜூலுக்கு 240,000 ஜூலுக்கு ஓடக்கூடிய சக்தி 1 கிலோமீட்டர் கண்டு இருக்கிறோம். ஓடக்கூடிய சக்தி 1 கிலோமீட்டர் கண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த இருக்கிற 0.7 கிலோகிராம் தான் 1 லிட்டர் பெட்ரோலுக்குரியது. 1 லிட்டர் பெட்ரோலுக்குரிய சக்தி இந்த இருக்குது. அவை அதுக்கு ஓடக்கூடியது தான் கேள்வியாக இருக்குது. சரியா? 1 லிட்டர் பெட்ரோலுக்கு உற்பத்தி ஆகிற சக்திக்கு சமமான சக்தியில் இந்த இவி ஆட்டோ வந்து எவ்வளோ தூரம் ஓடணும்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ இதான் செய்முறை வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம கண்டிருக்க வழியாக அப்படியே போட்டு கொண்டு போகலாம் தொடர்ச்சியாக வழியாக. அதை சுருக்கினே வேண்டாம் உங்களுக்கு 128.33 போகும். அதை மட்டம் தட்டி 128 கிலோமீட்டர் வந்து அதுக்கு கூட கொடுத்துருக்குறாங்க. சரியா? அப்போ இந்த கேள்வியை நீங்கள் பாஸ்வேர்டில் எடுத்து பாருங்கள். 2023ஆம் ஆண்டில் செகண்ட் ஆண்டு எடுத்து பாருங்கள். விரிவாக விளக்கத்தோட கேள்வி இருக்குது. நாங்கள் சுருக்கமாக செய்திருக்கிறோம் இந்த 5 கேள்வியை. அதில் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு 5 கேள்வி இருக்குது. அதை இதுக்கு அடுத்ததில் பார்ப்போம்.